அங்க பீகார்ல மக்கள் கொந்தளிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் வந்து எதுவும் போராட்டம்லாம் எதுவும் பண்ணல. அந்த ராகுல் எல்லாம் தான் இதயத்துல கொந்தளிப்பாங்க ஐயா. ஒரு கட்டத்துல எல்லாம் வெளில வரும். வெளில வரும்போது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு என்ன அப்படின்றது. அடுத்த முறை ஏற்படக்கூடிய அந்த அரசியல் எழுச்சி நிச்சயமா பாஜக, ஆர்எஸ்எஸ் கொடியில இருந்துட்டு கோத்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி மக்கள் வெளில போட்டு கழுவி தள்ளுவாங்க இந்தியாவில். நடக்குதாலே பாருங்க. இந்த எக்ஸிட் போல் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். எல்லாமே 140, 160. ஆனா ரிசல்ட் 202. இது எப்படி சார்? இது எல்லாமே ஒரு டிராமாவா? நான் கேட்குறேன், என்ன அடிப்படையில் அவங்க ஓட்டு போட்டாங்கன்ற கேள்வி கேட்டியா யாரையாவது? நான் சொல்கிறேன் பிஜேபி ஓட்டு போட்டேன். ஏன் பிஜேபி ஓட்டு போட்டேன்? இந்த கேள்வி இல்லாமல் எப்படி நீ ஒரு முடிவுக்கு வந்த? அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வினையும் வினைன்றது வினை பயன். அப்போ அந்த வினையாடல் எப்படி நடந்துச்சு? அதில் அவன் பற்ற பலன் என்ன? அது இல்லாமல் எப்படி அவன் வந்துட்டு ஓட்டு போடுவான்? எதுவுமே இல்லாத ஒரு ஏழை வந்துட்டு மோடிக்கோ நிதிஷ்குமாருக்கோ ஏன் போடணும்? ஏன் போடுவான்?